சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 118 ஸ்தோத்திர பலி Gospel Truth Lesson 118 Sacrifice of Praise. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்திலே இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 22 இரண்டாம் பாகம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கீழ்ப்படுகின்ற நபராக இருந்தபடியால் ஆண்டவர் தாவீதை குறித்து தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த தாவீதின் மூலமாக ஸ்தோத்திர பலியை நாம் கற்றுக்கொள்ளலாம். தாவீது புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை வெளிப்படுத்தின பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். In Acts chapter 13 verse 22, when Paul was preaching to the Jews and Gentiles, he mentioned that David is a man after God's own heart. Acts chapter 13 verse 22. God testified concerning David. I have found David, son of Jesse, a man after my own heart. He will do everything I want him to do. In this verse, God is testifying about King David that he was a man after God's own heart because of his obedience. Now, King David have revealed new covenant truths although he was living under the old covenant. Today, we are going to see and learn about the sacrifice of praise mentioned by David as a new covenant form of praise and worship. This will be the gospel truth. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 15 தொடங்கி 17 வரை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீது நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஸ்தோத்திர ஆராதனை குறித்தான சத்தியத்தை நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 15, ஆண்டவரே என் உதடுகளின் திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வசனம் 16, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது உதட்டில் இருந்து அல்லது வாயில் இருந்து புறப்பட்டு வருகின்ற ஸ்தோத்திர அறிக்கைகள் இந்த தகன பலியை பார்க்கிலும் அது பெரிதாய் இருக்கின்ற சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பழைய உடன்படிக்கையில் இந்த பலிகளை செலுத்துவது தேவனுடைய
நியாயப்பிரமாணத்தின் கட்டளையாக இருந்தது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவீது புதிய உடன்படிக்கைகளின் உதட்டின் துதி பலிகளான ஆவிக்குரிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை வலியுறுத்த வசனம் 17, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இந்த ஸ்தோத்திர பலிகளோடு நொறுங்குண்டதுமான இருதயத்தை தாவீது நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் புதிய உடன்படிக்கையில் அந்த ஸ்தோத்திர பலியானது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அல்லது உள்ளான மனிதனுடைய ஏவுதல் மூலமாக ஏறெடுக்கிற துதி பலிகள் தேவன் விரும்புகிறார் அல்லது பிரியப்படுகிறார் என்கின்ற புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை தாவீது நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். இதை வலியுறுத்துவதற்கு எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்துல புதிய ஏற்பாட்டில், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த புதிய ஏற்பாட்டில இந்த நாவின் மூலமாக அறிக்கை செய்கின்ற இந்த ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் விரும்புகிறதாக இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம். மெய்யாகவே பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவீது புதிய உடன்படிக்கையின் ஸ்தோத்திர ஆராதனை குறித்து நமக்கு இங்கு அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகின்ற சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In Psalm chapter 51 verses 15 to 17, David, a man after God's own heart, is revealing about new covenant praise and worship. In verse 15, O Lord, open thou my lips, and my mouth shall show forth thy praise. In verse 16, for thou desirest not sacrifice, else would I give, if thou delightest not in burnt offering. Here, David is comparing that the sacrifice from the lips or mouth is much more pleasing to God than a burnt offering under the old covenant. To add on, in verse 17, the sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, thou wilt not despise. Here, David is referring to our inner man, or the spirit man, or the heart. The sacrifices of lips or mouth that comes out from our heart, from our spirit, is much more important than the physical offering that we are giving God. This is the gospel truth revealed by King David under the old covenant and supported in the New Testament in Hebrews chapter 13 verse 15. By him, therefore, let us offer the sacrifice of praise to God continually. Here, it is no more religion, it's relation, that our sacrifice of praise to God must be offered continually, that is fruit of our lips giving thanks to his name. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சமாரியா பெண்ணோடு பேசின சம்பவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். யோவான் 4 அதிகாரம்
வசனங்கள் 7 தொடங்கி 29 வரை. இந்த பெண்ணிடத்தில் புதிய உடன்படிக்கையின் ஆராதனையை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். வசனம் 23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கவனிங்க, பழைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு தொழுகையை புதிய உடன்படிக்கையில் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். மறுபடியும் பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபிறப்பு அடையாததினால் அவர்கள் தேவனை ஆவியோடு தொழுகை செய்யவில்லை. அவர்கள் மாம்சத்தில் பொருட்கள் மூலமாக மிருக பலிகளை மூலமாக ஆண்டவரை தொழுகை செய்தார்கள். இப்பொழுது அந்த பழைய உடன்படிக்கையின் பலிகள் முடிவுக்கு வரப்போகிறது. இப்பொழுது மனிதன் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகம் செய்யும் காலம் வரப்போகிறது. அது இப்பொழுதே ஆரம்பமாய் இருக்கிறது என்பது இயேசு இங்கு திட்டம் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதைதான் தாவீது 51ஆம் அதிகாரத்தில் நறுகுண்ட இருதயத்தோடு ஆவியோடு தேவனை தொழுகை செய்வது நல்லது என்று அவர் அன்றைக்கே நமக்கு வெளிப்படுத்திவிட்டார். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In John chapter 4 verse 7 to 29, Jesus had a confrontation with a Samaritan woman, and Jesus exposed a truth regarding worship. In John chapter 4 verse 23, but the hour cometh, and now is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship him. Here, Jesus rightly dividing the word of truth, that the people of Israel was not worshipping God in spirit and truth, because they were not born again in spirit. Their worship was merely physical offerings to God. Verse 24, God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. Jesus is establishing a new covenant reality about worshiping God in spirit. This is the gospel truth. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர் ஆவியோடும் உண்மையோடும் அல்லது சத்தியத்தோடும் தொழுகை செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கட்டளையிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய உடன்படிக்கையில் குறிப்பிட்டவர்கள் மாத்திரமே தேவ ஆவியை பெற்று தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அல்லது சத்தியத்தோடும் தொழுகை செய்தார்கள். உதாரணமாக தாவீது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம்
மறுபிறப்பு அடைந்ததினால், நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதினால், எழுப்பப்பட்டதினால், அந்த சிந்தையோடு நாம் தேவனை தொழுகை செய்வதற்கு, ஆராதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுகை செய்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அல்லது சத்தியத்தோடும் அவரை தொழுகை செய்ய வேண்டும். காலம் இப்பொழுது வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்ற சிந்தையோடு தேவனை தொழுகை செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிமானாக இருக்கிறேன் என்ற சிந்தையோடு தேவனை தொழுகை செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சாயலை அடைந்துவிட்டேன் என்கின்ற மனதோடு தேவனை தொழுகை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய மெய்யான நீதிமானாக, பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்கின்ற சிந்தையிலே தேவனை தொழுகை செய்ய வேண்டும். என்னுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே தேவனை எப்பொழுதும் தொழுகை செய்வேன் என்ற சிந்தையோடு நாம் தொழுகை செய்ய வேண்டும். என் ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற சிந்தையோடு நாம் தேவனை தொழுகை செய்ய வேண்டும். நாம் தொழுகையானது வாரத்தில் ஒருமுறை தேவ ஜனங்களோடு தேவ ஆலயத்திலே தொழுகை செய்வது மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் எனக்குள் இருக்கிறார். நம்முடைய வார்த்தை கொண்டு, செயலை கொண்டு அவரை ஆராதிப்பதற்கு உள்ளான மனிதன் மூலமாக அவரை தினம்தோறும் தொழுகை செய்கின்ற புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கும்படியாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. When we worship God in spirit and truth, it refers to our new identity in Christ. When we worship God, we ought to be renewed in our mind that I am a new creation, that I am the righteousness of God in Christ. I am the image of God. I am the righteous and holy. I am the temple of God. I am joined with the Spirit of God. This should be our renewed mind and mentality when we worship God. When we worship God from inside out through our words and deeds. Therefore, we are able to worship God continually, not only once a week in church as a religious practice. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.